மேடை பேச்சு கூட அது யாராவது அந்த மேடை பேச்சை தயார் செய்து அதை தான் உள்வாங்கிக் கொண்டு அதற்கப்புறம் மேடையிலே அவர் எப்பொழுதுமே மக்களிடம் பேசுவது வழக்கம். ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஒரு 6-7 மணி நேரம் விசாரணையில் என்ன சில கேள்விகள் கேட்டிருப்பார்கள் என்பது யூகத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய சக நண்பர்கள் டெல்லி நண்பர்கள் அடிப்படையில் எனக்கு சில தகவல்கள் வந்ததை பற்றி மட்டும் என்னால் சொல்ல முடியும். தண்ணீர் கேட்டு தவிக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அவஸ்தையில் உள்ளாயிருக்கிறார்கள். ஒருவர் தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது யாருடைய கவனத்திற்கும் வரப்படாது. இப்போ அதிகாரிகள் இங்கேயே விஜய் அவர்களை விசாரிச்சிருக்கலாம். ஆனா டெல்லி வரைக்கும் கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? உயிர்களின் முக்கியத்துவம் 41 உயிர்கள் பலியாக இருக்கிறது. இது ஹியூமன் வேல்யூ, மனித உயிர்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டும். மிரட்டும் தோணில பாஜக இதை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தன்னுடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்க ஒருவேளை இதை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்பது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் பாரதி மோகன் சார் நினைச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நேற்று சிபிஐ அலுவலகத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆஜராயிருக்காரு. தொடர்ந்து 8-9 மணி நேரங்களுக்கு மேல அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அங்க என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது சார்? என்ன நடந்தது சார்? அங்க முதல்ல அவருக்கு எப்போதுமே எல்லா ஸ்கிரிப்டும் முதலே கொடுக்கப்பட்டு அதுக்கு பதிலளித்து தான் அவருக்கு பழக்கம். ரெண்டாவது, மேடை பேச்சு கூட அது யாராவது அந்த மேடை பேச்சை தயார் செய்து அதை தான் உள்வாங்கி கொண்டு அதற்கப்புறம் மேடையிலே அவர் எப்பொழுதுமே மக்களிடம் பேசுவது வழக்கம். அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் அவர் தான் பேசுவார். முதன்முறையாக எழுதப்படாத ஸ்கிரிப்ட், சிபிஐ கேட்குற கேள்விகள் இவரால் யூகிக்கப்படாத விஷயம். பட் இவரால் சொல்லக்கூடிய பதில்களும் இருக்கலாம், சொல்ல முடியாத பதில்களும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஒரு 6-7 மணி நேரம் விசாரணையில் என்ன சில கேள்விகள் கேட்டிருப்பார்கள் என்பது யூகத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய சக நண்பர்கள் டெல்லி நண்பர்கள் அடிப்படையில் எனக்கு சில தகவல்கள் வந்ததை பற்றி மட்டும் என்னால் சொல்ல முடியும். முதலாக அவருடைய அஜெண்டா குறிப்பிடப்பட்டது. அஜெண்டா குறிப்பிடப்படும் போது இந்த இடம் என்பது முதலில் அவர்கள் தேர்வுபடப்பட்ட இடங்கள் இல்லாமல் இப்போ காவல்துறை இடங்களை அலாட் செய்திருக்கிறது. அந்த இடத்த இவர்கள் தேர்வு செய்தது முதல் தவறு. ஏனென்றால் இந்த குறுகலான இடத்தில் இவ்வளவு பேரை நீங்கள் சேர்த்து அந்த இடத்தில் நீங்கள் அந்த மக்கள் சந்திப்பை நடத்த முடியுமா என்கின்ற மிகப்பெரிய விவாதம் அங்கு எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை 11 மணிக்கு வந்தவர் அந்த ஸ்பாட்டுக்கு குறிப்பிட்ட அவருடைய இடத்திற்கு 1 மணியிலிருந்து 2 மணி நேரம் அந்த டைம் டியூரேஷன் தான் வர வேண்டியது. ஆனால் மாலை 7 மணிக்கு மேல் வந்ததற்கு என்ன காரணம்? பகல் நேரம் என்றால் அங்க இருக்கின்ற பாதிப்புகள் தெரியும். இது இருள் கவிகின்ற நேரத்திலே குழந்தைகளையும் தொண்டர்களும் தாவக தொண்டர்கள் அத்தனை பேரையும் ஒரு இடத்தில் குவியலாக நிறுத்தி வைத்துவிட்டு இவ்வளவு காலதாமதம் செய்தது ஏன்? இந்த கேள்விகள் எழப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக நீண்ட நேரம் அவருடைய கேரவானில் அமர்ந்து அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்திருக்கிறார். இடையில் தண்ணீர் கேட்டு தவிக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அவஸ்தையில் உள்ளாயிருக்கிறார்கள். ஒருவர் தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது யாருடைய கவனத்திற்கும் வரப்படாமல் போனது என்ன காரணம்? இப்படி பலவித காரணங்களை எழுப்பியிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே நீங்கள் இவ்வளவு பெரிதாக குவித்ததற்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது பின்புலத்தில் ஏதாவது அதற்கான சரியான தகவல்களோ ஏதாவது ரீசன் உண்டா, அதுக்கு முக்கிய காரணங்கள் உண்டா என்று பார்க்கும் பொழுது அதற்கு அவரால் என்ன பதில் சொல்ல முடியாது என்பது திணறி இருக்கிறார் என்பது யூகித்த ஒரு விஷயம். அது நமக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் அதற்கான பதிலை திணறி சொல்லி இருக்கிறார் என்பது வேறு விஷயம். இரண்டாவதாக ஒன்று, அது அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் அந்த இடத்தில் கூடும் பொழுது எதற்காக கூட்டப்பட்டது? ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படத்திற்கான
படப்பிடிப்பிற்கான ஒரு ஆயத்தமாக அதை பயன்படுத்திக்கலாம் படத்தில் உள்ளதா என்று கேள்விகள் கேட்கப்பட்டது. ஏனென்றால் அதற்கான ட்ரோன் ஷாட்ஸுகளுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி வேனை கைப்பற்றியாயிற்று. வேனில் உள்ள சிசிடிவிகள் ஃபுட்டேஜ் கூட அவர்களுக்கு வர வேண்டும் என்று, அவர் டேபிளுக்கு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்காவிட்டு இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பதிலை அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அவரை பொறுத்தவரையில் இங்கே டெல்லி செல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்பது சிபிஐ விசாரணைக்கு மட்டுமில்லாமல் ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுவதற்காகவும் இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. சார், அந்த ஒரு விசாரணையும் வந்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து விஜய் அவர்கள் அதுக்காக தான் போனாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, இப்போ கூடுமான வரையில் உயர்நீதிமன்றம் வந்து ஒன்றிய அரசுடைய மிகப்பெரிய ஒரு சார்பான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதனால் இப்போ வந்து அந்த விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஜனநாயகனையும் காப்பாற்றலாம். மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் உரிய நேரத்தில் அது வெளிவந்தால்தான் தன்னுடைய ரசிகர்களை அவர் திருப்திப்படுத்த முடியும் என்ற நிலையில் அதற்காகவும் அவர் வந்து இப்போ விசாரணையில் அவருடைய தன்னிலை விளக்கத்தை அவர் தந்திருக்கலாம் என்று தெரிகிறது. இரண்டாவதாக, ஒரு கசிந்த செய்தி என்றால் உள்துறை அமைச்சரை அவர் நேற்று சந்தித்திருக்கிறார் என்பது என்பது ஒரு கசிந்த தகவல். ஸோ இந்த அடிப்படையின் பேரில் அவர் எவ்வளவு தூரம் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைத்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவான ஒரு முடிவுகளை எடுக்கிறாரோ அது ஒருவேளை வந்து அவருக்கும் நன்மையாக அமையும், அவருடைய எதிர்காலத்துக்கும் நன்மையாக அமையும், ஒருவேளை அவர்கள் சேர்கின்ற கூட்டணிக்கும் நன்மையாக அமையும். இது எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். when you are going to help me but I am going to help you. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கூட்டணிக்கான அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அது கூட்டணிக்கான அழுத்தம் என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. எப்பொழுதுமே வந்து ஒன்றிய அரசோட அழுத்தங்கள் வந்து இதற்காகத்தான் என்று இறுதி முடிவு செய்ய முடியாதபடி அவருடைய வந்து அழுத்தமான ஒரு பதிவுகள் வந்து மறைமுகமான அழுத்தங்கள் எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது சரியான அவர் வந்து அரசியல் பயிற்சியும் இல்லாதவர். இப்பொழுது என்னென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து இந்த தாவேகா தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அரவணைத்து செல்வதில் கவனமாக செலுத்திக் கொண்டிருந்தவர். 2 தடைகளை எதிர்பார்க்கவில்லை. ஒன்று கரூர் சம்பவம், இன்னொன்று ஜனநாயகன் ரிலீஸ். இது ரெண்டிற்கும் எந்த தீர்வு என்பதை அவரே முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். இப்போ இந்த சிபிஐ விசாரணை இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணைகள் கிடுக்குப்பிடிகளில் நிறைய கேள்விகள் வந்து அவருக்கு வந்து எதிர்பாராத கேள்விகளும் உண்டு, எதிர்பார்த்த கேள்விகளும் உண்டு. அப்படிப்பட்ட கேள்விகளில் வந்து அவர்கள் வந்து ஏனென்றால் காவல் அதிகாரிகள் இங்கே நிற்க வேண்டாம், புறப்படுங்கள் என்று எச்சரித்தும், இது அந்த பதிவில் வந்திருக்கிறதோ என்றோ தெரியவில்லை, எச்சரித்தும் அவர்கள் நின்று அந்த இடத்தில் காலதாமதம் செய்து இத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தீர்களே என்று கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வது என்பதை அங்கே விளக்கி இருக்கிறார் என்பது தெரிகிறது. அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது விசாரணையின் முடிவில் நமக்கு தெரிய வரும். இப்போ அதிகாரிகள் வந்து இங்கேயே வந்து விஜய் அவர்களை விசாரிச்சிருக்கலாம், ஆனா வந்து டெல்லி வரைக்கும் கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? உயிர்களின் முக்கியத்துவம், 41 உயிர்கள் பலியாக இருக்கிறது. இது வந்து ஹியூமன் வேல்யூ, மனித உயிர்களின் அடிப்படையில் வந்து விசாரிக்கப்பட வேண்டும். அதனால அது சிபிஐக்கு அனுப்பப்படுகிறது. அதில் அரசியல் காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா அது அரசியல் காரணங்களும் இருக்கலாம். அதை தாண்டி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விளைவை ஏற்படுத்திய ஒரு தலைவரை நாம் விசாரிக்காமல் விடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கலாம் என்பது பேசப்படுகிறது. அதே மாதிரி சார், விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பதற்காக என்டிஏ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வெளிப்படையாவே வந்து திரு நயினா நாகேந்திரன், திரு எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்ற ரீதியில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் தாண்டி அவர் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பதிலையும் சொல்லல. அதனால வந்து ஒரு மிரட்டும் தோணில வந்து பாஜக இதை பண்ணு நம்ம எடுத்துக்கலாமா சார்? கூட்டணிக்கு வரலன்னா இந்த மாதிரி தான் நான் உங்களை அலக்கழிப்போம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது, சிபிஐ என்கொயரிக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு போனோம்
அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கை விஜய் அவர்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கலாமா சார்? நிச்சயமா ஏற்கனவே அது அவர்கள் அதிமுக கொடுத்த அழுத்தம், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே தன்னுடைய கூட்டணியை விட்டு அவர்கள் மாளாத நிலைப்பாடை கொண்டிருக்கிறார்கள். ஸோ தன்னுடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்க ஒருவேளை இதை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்பது நிச்சயமாக தெரிகிறது என்று சொல்லலாம். இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல இருந்தும் விஜய் அவர்களை சந்தித்தாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கசிஞ்சிருச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பார்த்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ராகுல் காந்தி என இந்திய கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்படியான ஒரு நேரடி சந்திப்பை நிச்சயமாக நிறுத்தியிருக்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்து இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் இந்த மூவ்மெண்ட்டுகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை. நேற்றும் விசாரணை நடத்தினாங்க, இன்னைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் சார் இந்த விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அது அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தம், அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்திற்கு கொடுக்கின்ற பதில்கள், இது அவருடைய பதில்கள் எதிர்மறையாக இருக்குமானால், ஒருவேளை சிபிஐ விசாரணையோட வளையத்தில் சிக்க முடியாத சில சம்பவங்கள் அவரை மாற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றிவிடுமானால் அவர் ஒரு முடிவை எடுக்கத்தான் வேண்டும் என்ற அளவுக்கு இது போய்கொண்டிருக்கிறது. ஸோ அவர் எடுக்கின்ற முடிவும், சிபிஐக்கு அவர் ஒத்துழைக்கின்ற முடிவும், சிபிஐ விசாரணை அதிகாரிகள் இதோ ஒரு நடந்த நிகழ்வு, இது ஒரு ஆக்சிடென்ட், இது உயிர்கள் காவு வாங்கப்பட்டன. ஸோ இந்த காவு வாங்கப்பட்டதற்கு காரணமான தலைவர் இதற்கான காரணங்களை சொல்லிவிட்டார். ஆனால் அடுத்த வேலைகளை நம்ம பார்ப்போம் என்று அவர்கள் விட்டுவிட்டால் இது அவருக்கு நன்மை. மேற்கொண்டு அவருக்கு இதற்கான மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நடந்து கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு, அவருடைய தலைமைக்கு, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு வழிநடத்துவதற்கான பாதையை விட்டு அவர் இதையே பிரச்சனையாக எடுத்துக்கொண்டால் வருகின்ற தேர்தலை சந்திப்பதற்கு அவருக்கு மன உளைச்சலும் நடைமுறை அரசியல் நிலைப்பாடும் மாறிவிடும் என்பது உண்மையான விஷயம். ஸோ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்துதான் இந்த வழக்கு அடுத்த கட்டமா நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமான அரசியல் விமர்சகர்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஊடக நண்பர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது என்னென்றால், இது கூட்டணிக்கான அழுத்தம் சிபிஐ மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது பரவலாக எங்கும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகும். விஜய் என்ன முடிவு எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க சார்? கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல தனித்து நிற்பாரா? என்ன மாதிரியான ஒரு முடிவு அவர் எடுக்க போகிறார்? அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற வரைக்கும் அவர் தான் தனித்து நிற்கணும், நான் முதல்வர் அப்படி என்கின்ற போது யாரும் நம்ம செஸ் காயின் மாதிரி நம்ம யாரும் நகர்த்தக்கூடாது, நம்முடைய நிலைப்பாடு தனியாக இருக்கணும். அன்று விஜயகாந்த் என்ன முடிவு எடுத்தாரோ, அன்னைக்கு விஜயகாந்த் எப்படி நின்னாரோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவர் ஒரு தலைமை பொறுப்பில் நின்று ஜெயித்தாரோ, அதுபோன்று நாம் தனியாக வர வேண்டும் என்றுதான் பார்க்கிறாரு. அதுதான் தாவேக தொண்டர்கள் ஆசையும் கூட. ஸோ அதற்காக அவர் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார். அதற்கான விளைவுகளை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படமும் பாஜக அரசால முடக்கப்படுகிறது. சென்சார் போர்டை பாஜக அரசு தான் கைக்குள்ள வச்சிருக்கு. ஸோ அவங்க எப்போ சொல்றாங்களோ அப்பதான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு சார். அது என்ன விஷயம்? நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் தலைவரிடம் பேசினேன். முக்கிய அரசியல் தலைவர் அவர், மிக சாதாரணமாக தள்ளிவிட முடியாது. அவரும் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசினேன். இப்படி ஜனநாயகன் வராமல் நின்று விட்டது, இதற்கு என்ன காரணம்? வேறு ஏதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா? இல்லை சென்சாருக்கு ஒன்றிய அரசு சென்சாரை வைத்து ஜனநாயகத்தை முடக்கி விஜயோட மக்கள் மாஸ் இருக்குல்ல, மக்களோட அவங்களுடைய தொண்டர்களோட மிக ரசிகர்களோட ஒரு ஆர்வத்தை குறைக்க முற்படுகிறதா, அவங்களுடைய நீத்து போக செய்கிறதா என்பதை பற்றி கேட்டேன். அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் ஒரு நடுநிலையாளராக இருக்கலாம், அவர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்கலாம், அதிமுக சப்போர்ட்டாக இருக்கலாம், அவர் முழு நேர ஒரு அரசியல் தலைவர். அவர் என்னிடம் சொன்னது என்னவென்றால், நேரடியாக நான் பேசினேன், நான் போனிலே பேசினேன். சொன்னார், இல்லை இராணுவ உடையிலே நிறைய முத்திரையோடு நிறைய காட்சிகள் வருகின்றது, அது இந்திய இறையாண்மையை பாதிக்கின்ற அளவுக்கு அந்த அந்த உடை முத்திரை அந்த விஷயம் எல்லாமே இருக்கின்றது, அது சென்சாரால் ஏற்கப்படவில்லை. அதனால் தணிக்கை அதிகாரிகள் முழுமையாக அதை ஏற்க மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. வேற எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ வேறு எதுவுமே இல்லை.
படத்தில் உள்ள தன்மை வெளிப்படைத்தன்மையாக இல்லாமல் ஏதோ ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது, அதனால தான் அது இருக்கிறது என்று அவர் என்னிடம் போனில் சொன்னார். இது உண்மையான செய்தி. ஸோ பாஜகவினுடைய அழுத்தம் இல்லை, சென்சார் போர்டில் தான் பிரச்சனை இருக்கு. சில காட்சிகளை நீக்கிட்டா அந்த திரைப்படம் எளிதில் வெளியாயிடும் நம்ம எடுத்துக்கலாமா சார்? சில காட்சிகளை நீக்கிட்டால் வெளியாயிரும். பட் இதில் என்ன இருக்குன்னா, ஜனநாயகன் திரைப்படமும் கரூர் சம்பவம் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றன. ஏன்னா இந்த கூட்டங்கள் கூட்டப்பட்டது, இதற்கான கிரௌடுகள் அக்யூமுலேட் பண்ணப்பட்டது, ஒருங்கிணைக்கப்பட்டது, அந்த இடத்தில் அவ்வளவு கூட்டம் வேண்டும் என்று செய்யப்பட்டது எல்லாமே ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்பாக இருக்கும் என்றுதான் இப்போது பேசப்படுகிறது. படப்பிடிப்புக்காக வேண்டிதான் அந்த அத்தனை கூட்டங்களையும் கூட்டியிருக்கிறார்கள். அது கவனிக்கப்படாமல் விட்டிருக்கிறது. இறப்பவர்கள் எந்த நேரத்தில் எப்படி இறந்து போனார்கள் என்று அங்கே கணக்கிடப்பட முடியாமல், அது எப்படி நடந்தது என்று யூகிக்க முடியாமல் எல்லாமே நடந்துவிட்டது. இரண்டாவதாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒன்று அங்கே நேரத்தோடு வந்திருக்க வேண்டும். இத்தனை உயிர்கள் போன பிறகு அவர்களை கவனித்து அவர்களை முறைப்படி மருத்துவமனைக்கு அனுப்பி தங்கள் தொண்டர்களை வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான். இது இல்லாமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனது ஏன், அதற்கான காரணம் என்பதை அவர்கள் கிடுக்கிட்டு போட்டு விசாரிக்கிறார்கள். ஒரு கட்சி தலைவனானவர் இத்தனை உயிர்கள் இழக்கப்படுகின்ற நிலையில் யாரும் அறிவிக்கப்படாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் வேகமாக வெளியேறியது ஏன், அதற்கான எந்தவித பதிலையும் தர மறுத்தது ஏன் என்று பலவித கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த விசாரணை அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.